இன்றைய தினம் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்றுள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகள், அமைப்பு தலைவர்கள் அனைவரையும் நேரத்தில் அருமை கருதி உங்களுடைய பெயர்களை குறிப்பிட முடியவில்லை. அதனால் இன்றைய தினம் மாவீரன் பலதர வழக்கறிஞர்களை உருவாக்கிய கல்வியாளர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுருக்கமாக ஒரே விஷயம் தான், ஏன்னா பின்னாடி நம்ம பேச வேண்டியிருக்கு. உளவுத்துறைக்கு கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்றோம். இப்போ வந்த செய்தி என்ன அப்படின்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி அந்நியர் பொற்கொடிக்கும் அவருடைய பச்சிளம் குழந்தை சாவித்திரி பாய்க்கும் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. இப்ப அரை நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இருக்கு, நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் அறவழியில தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சமூகம் திருத்தணி பாடல இருந்து கன்னியாகுமரி மார்த்தாண்ட வரைக்கும் ஒரு சமூகம் பரவி இருக்கிறதா, அது பரவி சமூகம். ஒரு சமூகம் தென்கால அதிகமா இருக்கும், ஒரு சமூகம் தென் மாவட்டங்கள் அதிகமா இருக்கும், ஒரு சமூகம் மேற்கு மண்டலத்தில் அதிகமா இருக்கும். ஆனா திருத்தணியில இருந்து மார்த்தாண்ட வரைக்கும் பத்து பரவி இருக்கிற ஒரே சமூகம் மட்டும்தான். முக்கியமான தலைவர்களை அழைத்துவிட்டு சென்னையை கைப்பற்றலாம் நினைக்கீங்க. சென்னையை ஒருபோதும் நாங்கள் விட்டு தர மாட்டோம். அது பெரும் வளர்ச்சியாக பலருக்கு உட்கார பணி. இதுவரைக்கும் அறவழியில போராடிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய மனைவிக்கோ அல்லது அந்த பச்சிளம் குழந்தைக்கோ ஏதாவது இன்னொரு கொலை மிரட்டலே இந்த சின்ன துரும்பு அசைந்தால் கூட தமிழகம் சின்ன உலகம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.